ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. ஒரு அருமையான குருமா, கமக்கும் குருமா குயிக்காக ஃபாஸ்ட்டாக எப்படி செய்யணும்னு பார்க்கணுமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முதல் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துட்டுருக்கோம். உருளைக்கிழங்கு, பீன்ஸு, பட்டாணிலாம் சேர்த்து ஒரு அருமையான குருமா குயிக்காக ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலாங்கிறது இந்த வீடியோவில் குயிக்காகவே பார்த்துடலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, அது மாதிரி குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா ஹீட் பண்ணுங்கள். எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுந்த பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. கூடவே ஜீரகம், பெருஞ்சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. இந்த மாதிரி பொரிஞ்சதும் ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். பட்டாணி, ஏலக்காய், கிராம்பு, பிரியாணி இலை, அன்னாச்சிப்பூ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விடுங்க. அடுத்து 3 பச்சை மிளகா 2 கீரி சேர்த்துக்குங்க. இஞ்சி பூண்டு இந்த மாதிரி இடித்து சேர்த்துட்டு இதில் பச்சை வாசம் போகிற வரைக்கும் 2-3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி பச்சை வாசனம் நல்லா போனதும் 2 பெரிய வெங்காயத்தை அந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதே நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா வதக்கலாம். இந்த மாதிரி ப்ரௌனாக வந்ததும் ஒரு தக்காளி இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துட்டு இதே நல்லா மசிஞ்சு குழஞ்சி வர வரைக்கும் வதக்கிக்கும். அதுக்கு விருப்பமான காய்கறிகள் சேர்த்துக்கலாம். நான் பீன்ஸு, பட்டாணி மட்டும் சேர்த்துக்கிறேன். கூடவே உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ஸ்கூப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதே 2 நிமிஷம் நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கி விடுங்க. அடுத்து மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. கடைசியாக கொஞ்சோண்டு கரம் மசாலா சேர்த்துக்குங்க. வேறு எந்த மசாலாவும் தேவையில்லை. இது சேர்த்துட்டு இதே 2 நிமிஷம் நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்தது தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு குவான்டிட்டி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேருங்க. நான் இந்த மாதிரி 2-3 கப்பு எண்ணெய் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓப்பன்லேயே 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நல்லா ஒரு கொதி வந்ததும் குக்கரோட மூடி போட்டு வெயிட் வச்சு ஒரு 3-4 விசில் நல்லா வெடி விடுங்க. விசில் அடங்கி ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், சூப்பராக அப்பா கமன்னு ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள், மணமும் எல்லாம் சூப்பராக வந்துருச்சு. உருளைக்கிழங்கு நல்லா வந்துருச்சுங்க. இதில் கொஞ்சம் கடைசியாக 3-4 பல் தேங்காய் இந்த மாதிரி அரைச்சி அதே சேர்த்துருங்க. ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு இதே ஓப்பன்லேயே வச்சு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கள், கொதித்து சூப்பராக வந்துருச்சு. கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான அருமையான ஒரு சுவையான குருமா ரெடி ஆச்சுங்க. வெஜ்ஜு குருமா. இதே மாதிரி எல்லாம் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ பிடிச்சினா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கோம். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.